பிள்ளை பிறக்கப்பட்ட இந்த குழந்தைக்கு குசன்கிற பேர் வச்சு காட்டில் சீதை வளர்ந்துக்கிட்டு இருக்கா. ராம மனசு திருந்தி பொண்டாட்டியை கூப்பிட வந்து பார்த்தா 2 புள்ள. இந்த 2 பிள்ளையில எது ஏன் புள்ளேன்னு ராமன் சீதை கிட்ட கேட்க 2 பிள்ளையும் ஏன் புள்ளேன்னு சொல்ல ராமன் ஒத்துக்காம அங்கு வினோதனமான ஒரு போட்டியை உருவாக்கி காமித்தான். அப்படின்னா என்ன, அக்னியை வளர்க்குறேன், அந்த அக்னியில் 2 குழந்தையும் இறங்கணும். எந்த குழந்தை இறங்கி உயிரோடு வருதோ அது ராமனுக்கும் சீதைக்கும் பிறந்த குழந்தை அப்படின்னு நான் முடிவென்றேன்னு சொல்லி அக்னியை வளர்த்து 2 குழந்தையும் அக்னியில் இறங்கி ராமனுக்கும் சீதைக்கும் பிறந்த குழந்தை உயிரோடு வெளியே வந்துச்சு. அந்த முனிவனுடைய தெற்ப பிள்ளை பிறக்கப்பட்ட குசன்கிற புள்ள உடம்பெல்லாம் கருகி செவந்த முடியோடு நாக்கு தள்ளி வெளியில் வந்து ராமங்கிட்ட கேட்டுச்சான், ராமா என்னடா நான் பாவம் பண்ணேன், ஏண்டா இந்த நிலையை எனக்கு உருவாக்கலான்னு சொல்கிற பொழுது ராமன் கண்கலங்கி சொல்கிறேன், இந்த உலகத்தை காக்கிற பொறுப்பு மகாவிஷ்ணுங்கிற ராம அவதாரம் எனக்கு இருக்கு. ஆனால் நான் செய்த காரியத்தினால உன் உடம்பெல்லாம் கருகி சிவந்த மொழியோடு ஆக்ரோஷமாக வந்ததனால இன்றையிலிருந்து நீ ஊர் மந்தையில் அமர்ந்து ஊர்காக்கும் கருப்பசாமியாக திகழ்வாய் என்கின்ற காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கருப்பசாமியினுடைய வரலாறு. இப்போ மந்தைக்கு ஏன் கருப்பசாமி வந்தார் அப்படிங்கிற விவரத்தை நீங்கள் கேட்குறத விட கருப்பசாமி காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கார். இதுதான் கருப்பசாமி உருவான கதை. கருப்பசாமி அக்னியில் இறங்கினவர், ஆக்ரோஷமாக இருப்பார். கருப்பனுக்கு முன்னாடி எந்த தவறும் யாரும் செய்யவே முடியாது. இந்த உலகையும் ஊரையும் கட்டி காக்கும் காவல் தெய்வம் இந்த கருப்பசாமி. சந்தேகம் நின்று வச்சுல அப்படிங்கிற காரணத்துக்காக நன்றி 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 பாடுவோம் 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 அப்படிங்கிற காரணத்துக்காக இப்பேற்பட்ட ரம்மியமான இடத்திலே வள்ளி வந்திருக்கின்றால். இப்பேற்பட்ட வள்ளியை நாம் வர்ணிக்க வேண்டும் என்று நினைத்தால் ஏலமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணியே கண்ணுறங்கி 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 ஆத்துக்கு பக்கம் அத்து சொரைக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணை, நானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் அத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையார் கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளுவுள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் இங்கு அண்ணன் தம்பி கேளுவுள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா, ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயார் தந்தையார் ஓரம்மா. ஏ சின்ன மணிக்கால நீ முன்னேறித்தான் போடா, நம்ம ஊரு வந்தாச்சு உடக்கர கண்டாச்சு காடுகர கதறு விளைஞ்சது. வாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பேன் தந்தான், தாலிபட்ட கடனுக்காக தாயார் என்ன பெற்று போட்டா, தாலிபத்தின் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பன் தந்தா, தாலிப்பட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெற்று புட்டா. நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்மை சுமக்கும் பூமியும் ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது, நாளை வாங்கும் வரவுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. அத்துக்கு பக்கம் அத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை இது நம்பி இருக்குது மண்ணு, தானாக வளர்ந்த மரம்
ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. இப்படி அழகாக இருப்பதமாக நன்றி நன்றி நன்றி. இப்படி அழகாக இருப்பதமாக இடத்தை வரைந்து கொண்டு இருந்தாலும் கூட இப்பேற்பட்ட வள்ளி இந்த இடத்திற்கு ஏன் வந்தால், இதற்காக வந்தால் என்கின்ற பார்க்கின்ற பொழுது, எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் அது மண்ணில் பிறக்கின்ற பொழுது, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்க்கின்ற பொழுது அதெல்லாம் இல்லை. சேர்மானம் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லா பிள்ளையும் நல்லா தான் இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரே ஒரு முறை அந்த தாய் கொடுக்கின்ற பெருமை. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம், ஆனால் அம்மாவை மட்டும் உலகத்தில் எந்த ஒரு மனிதனாலும் வாங்கவே முடியாது என்பதற்கு அடையாளமாக இந்த மதுரையை காத்திருச்சிக்கின்றாள் தாய் மீனாட்சி. அந்த மீனாட்சி மதுரையை காட்கின்றால் நம்மளை பெத்த தாய் நம்மளை காட்கின்றாள். இருந்தாலும் கூட இவருடைய அழகு நிறைந்த அற்புதமான இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இடம் சிறப்பை இடத்தை வர்ணிக்க வேண்டும் நினைத்தால் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு ஒண்ணு தேடி இங்கு வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்துல இருக்கு வந்த தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி எங்கே வந்தாலும் தாய் போல தாங்க முடியுமா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்திலே இருக்குது அந்த தாயடா. குளிக்க வைப்பா, ஏமாத்து பிள்ளைய நம்பி இதயத்தை பறி கொடுப்பா. கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவ துடிப்பா, கட்டரும்பு உன்னை கடிச்சா கட்டிக்கிட்டு அவ துடிப்பா. கட்டரும்பு உனக்கடிச்சா கட்டிக்கிட்டு அவ துடிப்பா. பெத்தவளுக்கு கை மாறுதா, பிள்ளை என்ன செய்ய போறா? அந்த பெத்தவளுக்கு கை மாறுதா, பிள்ளை என்ன செய்ய போறா? உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, இருப்பதுன்னா தாயடா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா, பால் கொடுத்த பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா. பிஞ்சு விரலில் மிக கடிப்பா, பேச வச்சு அவ சிரிப்பா. சின்ன பிஞ்சு விரலில் மிக கடிப்பா, பேச வச்சு அவ சிரிப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வ உலகத்திலே இருக்குதல் அந்த தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அவ வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவை வாங்க முடியுமா? இப்படி
இப்படி அழகாக இருப்பதமாக நன்றி. இப்படி அழகாக இருப்பதமாக இடத்தை வர்ணிக்கலாம். இருந்தாலும் வர வேண்டும் காவலாளி. காவல் முன்னாக கழகத்தை துவக்கி நடத்த வேண்டும் சீக்கிரமாக கல்யாணத்தை. சுந்தரம் தும்பு பொற்சிறந்த மங்கையவன் பொற்சிறந்த மங்கையவன் சுந்தரம் தும்பு பொற்சிறந்த மங்கையவன் இந்த மூளைக்கு ஏன் வந்தால் எதற்காக வந்தால் வருகின்றான் இடத்துக்கு சொந்தக்காரன். விசாரிப்போம் காவலாளியை. நாரா அடிமானே மரகதமே என் மனசு கேட்ட புஞ்சரமே அரிமானே மரகதமே மனசு கேட்ட புஞ்சரமே ஆனே என்னைய வெறுத்த மனசே சொல்லி ஆனே என்னைய வெறுத்த மனசே சொல்லி அடிமானே மரகதமே மனசு கேட்ட புஞ்சரமே வெட்டி போட்டு நகத்துண்டுதா தெரியுதடி போடா வெட்டி போட்டு நகத்துண்டுதா வெண்ணிலாவா தெரியுதடி சிக்கு எடுக்கும் சிக்குலதா மனசு சிக்கி கவிக்கு அடிமானே மரகதமே என் மனசு கேட்ட புஞ்சரமே அழகே அலிக்கோடியே பொன்னான பொற்சிலையே அழகே அலிக்கோடியே ஆஹா. பொன்னான பொற்சிலையே அன்பே என்னையே வெறுத்த ஆதரவ தர மறுத்த அன்பே என்னையே வெறுத்த ஆதரவ தர அடிமானே மரகதமே என் மனசு கேட்ட புஞ்சரமே கட்டி கரும்பு காண குயிலே கள்ள சிரிப்பு கொள்ளுதடி கள்ளச்சிரிப்பு கொள்ளுதடி காண குயிலே கள்ள சிரிப்பு கொள்ளுதடி காத்து கிடக்கும் கயறு கட்டி கட்டில் கனி இல்லையடி காலோ காலோ கை கூடுமடி அந்த கனவு பழிக்குமடி காலோ கை கூடுமடி அந்த கனவு பழி அடிமானே மரகதமே மனசு கேட்ட புஞ்சரமே இதோ கானம் கட்டது ஆரென்று பார்ப்போம். நம்மிடத்திலே தேவகானம் சந்திப்போம் சிந்திப்போம்.